உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஆனா, அதற்கு காரணம் என்ன என்று உங்களுக்கு இன்னும் புரியாமலே இருக்கலாம். சில நேரங்கள்ல ஒரு வேத வசனம் உங்க இருதயத்தை விட்டு போகவே போகாது. இன்னும் சில நேரங்கள்ல தேவன் கொடுத்த ஒரு வார்த்தைய மற்றவங்களுக்கு சொல்லாம உங்களால அமைதியா இருக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில சில டோர்ஸ் திரும்ப திரும்ப க்ளோஸ் ஆயிக்கொண்டே இருக்கும். ஒருவேளை இது ஒரு ப்ராஃபட்டிக் காலிங்கா கூட இருக்கலாம். இன்று நம்ம இதை குறித்து தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் உங்களை ஒரு ப்ராஃபட்டிக் மேண்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா, இந்த ஒரு 3 சைன் உங்களுக்குள்ளாக காணப்படும். இந்த 3 அறிகுறிகள் உங்களுக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்குள்ளாக ஒரு ப்ராஃபட்டிக் மேண்டில் அப்படிங்கிற ஒரு காரியத்தை உங்களுக்குள்ளாக வைத்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்குள்ளாக பேசுவார். இதுல சொல்ல போகிற 3வது சைன் இந்த மெசேஜ்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு சைனாக காணப்படுது. ஒருவேளை நீங்க பல வருடங்களாக ஏன் என் வாழ்க்கை இப்படியே போகுது அப்படின்னு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்விக்கான பதிலாக கூட அந்த பாயிண்ட்ல காணப்படலாம். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மெசேஜில் நம்ம மேண்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சாதான் நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பழைய ஏற்பாட்டில் மேண்டில் அப்படின்னா அது ஒரு மேலாடை. ஆனா வேதத்துல அது வெறும் ஒரு ட்ரெஸ் அப்படிங்கறது மட்டும் குறிக்கல. God gives a person a specific responsibility, a specific assignment and the grace to fulfill that assignment அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது தேவன் ஒரு மனிதனை ஒரு விசேஷமான வேலைக்காக அழைக்கும் போது அந்த வேலை செய்ய தேவையான கிருபை, தைரியம், ஆவிக்குரிய அத்தாரிட்டி இவை எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அதை தான் வேதத்துல அது என்னதான் சொல்லப்படுது அப்படின்னா ஒரு மேண்டில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்லப்படுது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். எலியா என்ன ஆகுது அப்படின்னா தன்னோட மேண்டில், அதாவது தன்னோட சால்வை என்ன பண்றாரு, எலிசாவுக்கு கொடுத்தார். அது வெறும் துணியா நீங்க எடுத்தீங்கன்னா கிடையாது, அது ஒரு மேண்டில். அதை தான் நான் இங்க சொல்ல வரேன். தேவன் கொடுத்த அந்த ஊழியத்திற்கான அந்த ப்ராஜெக்ட், அந்த அசைன்மெண்ட்டை தொடர போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் எலிசாவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ எலியா செய்த ஊழியத்தின் தொடர்ச்சி அந்த ஒரு ப்ராஜெக்ட் எலிசா அந்த தொடர்ச்சி அந்த ஊழியத்தை செய்தார். அதுதான் மேண்டில் நம்ம சொல்றோம். இப்போ ஒரு மேண்டில் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் சைன் பார்த்தீங்க அப்படின்னா, you cannot keep God's word inside. தேவன் கொடுத்த வார்த்தையை உங்களால அடக்கி வைத்து கொள்ளவே முடியாது. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வார்த்தை என் இருதயத்தில் அடைக்கப்பட்ட நெருப்பை போல இருந்தது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நம்ம கேர்ஃபுல்லா கவனிக்கணும். எரேமியா ஆசைப்பட்டதால பேசல. அவர் ஒரு ஸ்டேஜ்ல இனி நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். ஏன்னா மக்கள் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க, எதிர்த்தாங்க. ஆனா அவரால் அமைதியா இருக்கவே முடியல. தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு பேர்னிங் ஃபயர் மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டே இருந்தது. இதுதான் ஒரு தீர்க்க தரிசன ஒரு பேர்டன் சொல்லலாம், ஒரு ப்ராஃபட்டிக் பேர்டன் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை உங்க இருதயத்துல வைக்கும் போது அது உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அப்படி சாதாரண ஒரு வேர்டா நம்மளால அப்படி ஒதுக்கி வைக்கவே முடியாது. இப்போ சொல்ல வேண்டாம், நம்ம லேட்டரா நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களால இருக்க முடியாது. அந்த உந்துதல் உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும், அழுத்திக்கிட்டே இருப்பார். இப்போ யாரையாவது பத்தி உங்கள்கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இல்லையா, ஏதோ ஒரு மனுஷங்களுக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீ சொல்லு அப்படின்னு உங்களோட இருதயத்துல வருதுன்னா உங்களால அப்படியே சாதாரணமா வச்சுட்டே இருக்க முடியாது. உங்களுக்குள்ளாக புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார் பரிசுத்த ஆவியானவர், குத்திக்கிட்டே இருப்பார், சொல்லு சொல்லு சொல்லுன்னு புஷ் பண்ணிட்டே இருப்பார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குள்ளாக இந்த அழைப்பு வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, your prayer carries a spiritual burden அப்படின்னு சொல்லலாம். உங்க ஜெபத்திற்கு ஒரு விசேஷமான பாரம் காணப்படும். ஒரு கேள்வி, எல்லாருமே ஜெபிக்கிறாங்க, ஆனா ஏன் சிலருடைய ஜெப வாழ்க்கையில் மட்டும் ஒரு வித்தியாசமான பாரம் காணப்படுது?
ஏன் சில நேரங்கள்ல யாரும் சொல்லாமலேயே ஒரு குறிப்பிட்ட நபருக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாரம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாக வருது. சில நேரங்கள்ல நேரம் போறதே நமக்கு தெரியாது. அவ்வளோ நேரம் நம்ம வந்து பாரப்பட்டு ஜெபிப்போம். இதுதான் 2வது ஒரு அடையாளம். வேதாகமத்துல நீங்க எலியாவை பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல இதை பற்றி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எலியா தேவனுடைய வார்த்தையின்படி ஜெபித்தார். மழை வந்து நின்றது. 18ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா மீண்டும் ஜெபித்தார், மழை வந்து பெஞ்சது. இத குறித்து யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. எலியாவும் நம்ம போல ஒரு சாதாரண மனுஷன் தானே அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. இத கவனிங்க, எலியா வந்து ஒரு சூப்பர்மேனோ அப்படிலாம் சொல்லப்படல. அவரும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் அப்படிங்கறத இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவருடைய ஜபத்துல என்ன ஒரு வித்தியாசம் காணப்பட்டது? அவர் தேவனுடைய சித்தத்தோடு இணைந்து ஜெபித்தார். அதனாலதான் அவர் ஜெபித்த போது தேவன் என்ன பண்றார்? செயல்பட்டார். அழைப்பு இருக்கிறவங்க அதிக நேரம் ஜெபிப்பாங்க, அதுதான் அடையாளம் அப்படிங்கறத நான் இங்க சொல்லல. தேவ ஆவியானவரோட சித்தத்தை அறிஞ்சு அந்த பாரம் உங்களுக்குள்ளாக இருந்து நீங்க அதற்காக ஜெபிப்பீங்க. அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். தேவன் ஒரு பாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். விசேஷமாக சில நேரங்கள்ல உங்க குடும்பத்துக்காக ஒரு பாரத்தை கொடுப்பாரு, இல்ல உங்களுக்கு தெரிந்த நபருக்காக, சில நேரம் தேசத்துக்காக ஒரு பாரத்தை கொடுப்பாரு, ஒரு ஊழியத்தை குறிச்சு உங்களுக்கு அதிக பாரத்தை கொடுப்பாரு. இந்த ஊழியம் வந்து என்னுடைய சித்தத்தின்படி நடக்கணும், நீ இதுக்காக ஜெபி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு. இல்ல இந்த ஊழியத்துல அநேக தேவைகள் இருக்கு, நீ இதற்காக நீ நீல் டவுன் போட்டு நீ ஜெபி அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்குள்ளாக ஒரு உணர்த்துதல் கொடுப்பார். இந்த மாதிரி உங்களுக்குள்ளாக ஒரு பாரம், ஒரு ஊந்துதல், அந்த பாரம் வந்து ஒரு கண்ணீரா கூட சில நேரம் வெளிப்படும். எதுக்காக என்னன்னு தெரியாது, ஆனா நீங்க கண்ணீர் வடித்த நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. அந்த ஒரு பாரம் உங்களுக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னா எலியாவை போல தேவனுடைய சித்தத்தை அறிந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதிலும் வரும், அந்த ஜெபம் கேட்கப்படும். இந்த ஜெபம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் வெப்பனா ஆண்டவர் வந்து உங்களை கொண்டு வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்குள்ளாக இந்த அழைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். 3வதா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சைன் தான் இந்த 3வது. God keeps redirecting your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய அழைப்புக்கு ஏற்ற மாதிரி என்னவனா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். இந்த 3 சைன்லயும் ரொம்ப முக்கியமான சைன் இதுதான். ஏன்னா இந்த பாயிண்ட்ல தான் நிறைய பேருக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா சில கதவுகள் மூடப்பட்டிருக்கும். சில திட்டங்கள் என்னன்னா நீங்க போட்டிருக்க திட்டங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்காது. சில கனவுகள் நிறைவேறாம இருக்கும். அந்த நேரத்துல தான் நீங்க நினைப்பீங்க தேவன் என்னை கைவிட்டுட்டாரு போல அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். இப்ப கொஸ்டின் கேட்டு பாருங்க, இது வந்து மூடப்பட்ட கதவா இல்லைன்னா ஒரு டேர்னிங் பாயிண்டா நீங்க யோசிச்சு பாருங்க. வேதாகமத்துல நீங்க யோனாவை பாத்தீங்க அப்படின்னா அவர் நினிவேக்கு போன ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு? அந்த காலிங், அந்த அழைப்பை விட்டுட்டு அவர் வந்து வேற இடத்துக்கு போறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, கடல்ல சீற்றம் வருது. அதுக்கப்புறம் அவரை தூக்கி கடல்ல போடுறாங்க. மீனின் வயிற்றுக்குள்ள போறாரு. மீன் வயிற்றுக்குள்ள போனதும் அவர் அங்க மனம் திரும்புதாரு. தேவனுடைய சித்தத்தை திரும்ப செய்யும்படியாக அவரோட லைஃப் வந்து ரீடைரக்ட் ஆகப்படுது. ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகப்படுது. தேவனுடைய சித்தத்தை எப்படியாவது ஆண்டவர் செய்ய வைக்கிறார். அப்படிதானே? நீங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ல இருந்து 10 வரைக்கும் நம்ம வாச்சோம்னா பவுல் வந்து ஆசியாவுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் அப்படிங்கறத நினைக்கிறாரு. அது ஒரு நல்ல ஒரு திட்டம் தான். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தடுத்தார் அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் என்னன்னா வேற ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறாரு. அங்கதான் என்னன்னா தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. சோ இதுல இருந்து ஒரு லெசன் என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம் இந்த கதவு மூடப்பட்டுட்டு தேவன் என்னை கைவிட்டுட்டாரு அப்படி இப்படி நீங்க நம்ம யோசிப்பீங்க. பட் ஆனா அது என்ன அப்படின்னா ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையை திருப்புகிறார். தேவனுடைய திட்டத்தின்படி இந்த ப்ராஃபட்டிக் காலிங்காக உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது, தேவனுடைய சித்தத்திற்காக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுமே நல்ல மார்க்கில் நான் ஸ்கோர் பண்ணேன். அண்டு எனக்கு வந்து நல்ல ஒரு காலேஜில் எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் மூலமாகவே எனக்கு காலேஜ் சீட் கிடச்சிது. அண்ட் நாங்கள் படித்து முடித்தேன். அங்கேயுமே நான் ஃபஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ண ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார். நல்ல ஒரு கம்பெனியில் வந்து நான் வந்து ஐடியில் நல்ல ஜாபில் நான் இருந்தேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நல்ல லைஃப், நல்ல செட்டில் ஆகிற ஒரு லைஃப், நல்ல மந்த்லி எனக்கு சேலரி வருது, நான் நல்லா ஜாலியாக நல்ல ஒரு லைஃப் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கப்போ என்னுடைய அழைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து திரும்ப ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரேயர் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. என்னோட நான் எதுக்காக வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளாக அரைஸ் ஆக ஆரம்பிச்சுது. என்னோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கிறார். அதாவது நான் எல்லாமே
நான் படிச்சிருக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு வேலையும் பார்க்க உதவி செஞ்சார். என்னை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரல. நானா ரியலைஸ் பண்ணி எனக்குள்ளாக ப்ரையாரிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. ஊழியத்துக்கு, மினிஸ்ட்ரிக்கு நம்ம வந்து ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரையாரிட்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆக இப்போ மினிஸ்ட்ரிக்கு தேவையான ப்ரிப்பரேஷன், ஸ்டடீஸாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே இப்போ போயிட்டுருக்கு. அப்போது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பிளான் ஒன்று இருந்தாலும் அது அவருடைய சித்தத்தின்படி என்னோட பிளான் எல்லாத்தையுமே அதை வந்து திருப்பி நானே விருப்பப்பட்டு வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். சில பேருக்கு விருப்பம் இல்லாமல் ஆண்டவர் புஷ் பண்ணுவார். சில பேர் அவங்களா வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இப்படி தான் என்னோட லைஃப் மினிஸ்ட்ரி லைஃப்குள்ளே வர ஆரம்பிச்சுது. ஸோ இதே மாதிரி உங்களுக்குள்ளாக சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம், சின்ன சின்ன ஊழியங்கள் நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். ஒரு சில்ட்ரன் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், சண்டே கிளாஸ் எடுக்கிறதா இருக்கலாம், விபிஎஸ் எடுக்கிறதா இருக்கலாம், கிராம ஊழியங்களாக இருக்கலாம், இல்லை ப்ரேயர் வாக்காக இருக்கலாம். இது எல்லாமே ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளாக போடுற விதைகள். அவர் சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லைஃபை ஆண்டவர் மாற்றி கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் என்னோட லைஃப் இப்படிதான் ஒரு மாதிரி மாறிட்டு வருது அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாக இந்த ப்ராஃபட்டிக் மேண்டில் அப்படிங்கிற ஒரு அழைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நீங்க தயார்படுத்தணும் அப்படிங்கறத ஆண்டவர் இன்று உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இப்போ நம்ம ஒரு 3 சைன் நம்ம வந்து பார்த்தோம், 3 அறிகுறிகளும். இதுல ஏதாவது அறிகுறி என்னுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கு சிஸ்டர், இல்ல இந்த 3மே என்னோட லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ இந்த 3 சைன் இருக்கிறனால எனக்குள்ளாக இது இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறதை தாண்டி நமக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பொறுப்பை நம்ம செய்யணும். ஆண்டவர் இந்த கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு. இப்போ இது ஆண்டவருக்காக நான் அவருடைய நாமத்திற்காக பயன்படுத்தணும். ஆண்டவர் என்ன ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும், நான் பயன்பட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அடுத்த பிரேயரா உங்களோட ஜெபம் அப்படி மாறணும். ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நாமத்திற்காக நான் பயன்பட ஆரம்பிக்கணும். அதுக்கு என்னை தகுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜெபம் மாறும்போது நிச்சயமாக இந்த மாதத்துல ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி ஏற்ற காலத்தில் நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தீவிரமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பார். பலருக்கு பிரயோஜனமாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஸோ இந்த பார்த்த இந்த 3 சைன்ஸுமே உங்களோட லைஃப்ல இல்லை அப்படின்னாலும் நீங்க வருத்தப்படாதீங்க. நிச்சயமாக இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு, அது உங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கலாம். அதனால நம்ம நிறைய அதை பத்தி வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்மளோட பிளேலிஸ்ட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க அதுல போய் பாருங்க. ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்னா என்ன, அதுல என்னென்ன கிஃப்ட்லாம் இருக்கு, அந்த மாதிரி நிறைய நம்ம போட்டிருக்கோம். ஹீலிங் கிஃப்ட், இந்த மாதிரி நிறைய செப்பரேட்டடா வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். அது எல்லாமே பாருங்க. உங்களுக்குள்ளாக என்ன கிஃப்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதற்காக ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்குள்ளாக எந்த சைன் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆலோசனை வேணும், எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைனா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.